இப்போ நம்ம ரசம் வச்சுக்கலாம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் ரசத்துக்கு புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், சின்னது எலுமிச்சம்பழம் சைஸு ஒரு 4 தக்காளி போட்டு நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொத்தமல்லி இலை வந்து இது பண்ணி போட்டிருக்கேன், கிள்ளி போட்டிருக்கேன். இந்த சைடு பாருங்கள், நான் 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை பொடி பண்ணி அதில் போட்டுக்கலாம், ரசம் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம ஜீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் அரைச்சாச்சு. இந்த பக்கம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ புளி தக்காளியெல்லாம் போட்டதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போடுங்க. பெருங்காயத்தூள் நான் ஏற்கனவே போட்டேன். சூப்பரான ரசம். நம்ம வீட்டில் தக்காளி ரசம், தக்காளி புளி போட்ட ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சுடுசாப்பத்துக்கு ரசம். நம்ம வீட்டில் சட்னி, தேங்காய் வேர்க்கடலை போட்ட சட்னி. இப்போ ரசத்துக்கு மஞ்சத்தூள் போட்டேன். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் கல் உப்பு போட்டு நல்லா நுரக்கட்டி வரட்டும், அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். சூப்பரான நம்ம வீட்டில் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசத்துக்கு மஞ்சத்தூள் போட்டேன். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் கல் உப்பு போட்டு நல்லா நுரக்கட்டி வரட்டும், அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். சூப்பரான நம்ம வீட்டில் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் பாருங்கள், நல்லா நுரக்கட்டி சூப்பரான தக்காளி புளி போட்ட ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான நம்ம வீட்டில் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழஞ்ச சாதத்தில் போட்டு ரசம் ஊற்றி ஒரு சட்னி வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உடம்பு வலிக்கெலாம் நல்லா கேட்கும். இந்த ரசம் வீடியோ போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.